ஹலோ மக்களே! இந்த மூவி ரிவ்யூல நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகோ எந்தன் பேபி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாரி மூவி ரிவ்யூஸ்லாம் நீங்க நடிச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருத்ரா, விஷ்ணு விஷால், மிதிலா பால்கர், மிஸ்கின், கருணாகரன் இந்த மாரி பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதைக்கு வந்தோம்னா, ஒரு டைரக்டர் ஹீரோட்ட கதை சொல்ல போறாரு. அவரு இந்த மாரி கமர்ஷியல்லாம் பிடிக்காது. ஒரு லவ் ஸ்டோரியா சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோ தான் வாழ்க்கையில நடந்த லவ் ஸ்டோரியவே அவருக்கு படமா சொல்றாரு. இதுல அவரு என்ன மாரிலாம் சந்தோஷமா வந்தாரு, என்ன மாரி கஷ்டங்கள ஃபேஸ் பண்ணாரு அப்படிங்கிறது எல்லாமே படத்தோட கதையா இருக்கு. இதுல பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ இந்த ரோல நல்லாவே பண்ணியிருந்தாரு. அண்ட் விஷ்ணு விஷால் ஒரு கேமரால ஓகேவா பண்ணியிருந்தாரு. அண்ட் மிஸ்கின் அவர்களோட சில காமெடிகள் படத்துல நல்லா ஒர்க்கா இருந்துச்சு. அண்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. பட் நெகட்டிவா என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் கொஞ்சம் ஜென்ஸி லவ் ஸ்டோரிய பேஸ் பண்ண படம் தான். ஆல்ரெடி நமக்கு இந்த மாரி படங்கள் பார்த்தனால இந்த கதைய ரொம்பவுமே பிரெடிக்ட் பண்ற மாரி தான் இருக்கு. அண்ட் படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே கதை முடிஞ்சுச்சு. செகண்ட் ஹாஃப்ல கதை என்ன எடுக்கிறதுன்னு தெரியாம அங்கேயும் இங்கேயும் போயிட்டு ராண்டமா சீன்ஸ் இருந்த மாரி இருந்துச்சு. அண்ட் படம் ஆரம்பிக்கிறப்ப கொஞ்சம் நல்லாவே இப்படிதான் ஆரம்பிச்சுச்சு. பட் செகண்ட் ஹாஃப்லயே படம் டோட்டலா உட்காந்துருச்சு. நமக்கே ஒரு கட்டத்துல இந்த கதை எதை நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வருது. அண்ட் இப்ப இருக்கிற ஜென்ஜி லவ் ஸ்டோரிஸ்லாம் என்ன மாதிரி போகும் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதுலயும் இவங்க டிஃப்ரெண்டா எதுவுமே ட்ரை பண்ணல. ஆல்ரெடி இருக்கிற ஐடியாவை தான் படத்துல எடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் விஷ்ணு விஷாலோட கேமரால கொஞ்சம் லென்த் பண்ணிட்டாங்க. அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா படத்தோட ஹீரோக்கு கொஞ்சம் லைட் கிடைச்சிருக்கும். பட் ஓவராலா இந்த படம் ரொம்பவுமே ஆவரேஜான படமா தான் இருக்கு. நீங்க இந்த படத்தை ட்ரை பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. சப்போஸ் இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி ஒர்க் ஆயிருந்துச்சு அப்படிங்கிற உங்க ரிவ்யூ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மூவிஸ்லாம் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.